Okay, we'll start where we left today. Let me get Visual Code. ஓகே நேற்று நம்ம லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸ் மட்டும் கனெக்ட் ஆகாமல் இருந்தது ரைட். ஸோ வாட் ஐ டிட் ரைட், பர்மிஷன் வாஸ் மிஸ் மேட்ச். ஸோ ஆன் லினக்ஸ் மிஷன்ஸில் try to give below permission to the folders. SSH அந்த ஃபோல்டர் 700 கொடுங்க. தென் அந்த கீ ஃபைலுக்கு 600 permissions கொடுங்க. தென் இந்த CH1 கொடுத்துட்டு லைக் ஓனர்ஷிப் Ansible கம்ப்ளீட்டாக இந்த ஃபைல் கொடுத்தீங்கன்னா it will able to connect. So I did and it is working. So let me go to that. Okay, let me go to sudo su -ans admin. கிளியர் கொடுத்துட்டுனா ஐ ஹவ் என்னோட ஹோம் செட்மின்ல இருக்கு. ஸோ யூஸிங் இட். ஓகே, ஸோ நேற்று நம்ம இந்த பிங்க் கமெண்ட் பார்த்துருந்தோம். ஸோ அவாய்டட் Ansible -i to mention the inventory file. The inventory file is nothing but நம்ம என்னென்ன ஹோஸ்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணுறோமோ ஸோ அது எல்லாமே நம்ம லைக் வில் பி புட்டிங் இன் டு அ சிங்கிள் ஃபைல் கால் inventory. ஸோ அந்த இன்வென்ட்ரியோட லிஸ்ட்டு தான் இது. ஸோ ஐ ஷோ யூ த லிஸ்ட். ஸோ இஃப் ஐ கோ டு cat லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டோட ஐபி அட்ரஸ் ஐ புட் இட் இன் திஸ் ஃபைல். ஸோ Ansible -i then the list. நான் எதை லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன திங்ஸ் ஐ வாண்ட் டு டூ. தென் அதில் எது நீங்கள் பண்ண போகிறீங்க. யூ வாண்ட் எதர் டு வாண்ட் டு டூ 1 or 2. இஃப் யூ வாண்ட் டு டூ ஸ்பெசிஃபிக் ஒன்னா யூ கேன் காப்பி த ஐபி அட்ரஸ் அண்ட் யூ கேன் பேஸ்ட். தென் நீங்கள் உங்களோட பேக்கேஜஸ் யூஸ் பண்ண built in dot ping. You have to mention the நீங்கள் மாடல் யூஸ் பண்ணுறதுனால you have to mention the -m கொடுத்தீங்கன்னா it will ping whether அந்த பர்டிகுலர் திங் இஸ் எனக்கு ரீச்சபிளா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுவோம். சப்போஸ் இன்கேஸ் எனக்கு இருக்க லிஸ்ட்ல இருக்க எல்லாமே வேணும்னா யூ கேன் யூஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட் போத். ஸோ இது பேக் எண்ட்ல இட் யூசிங் பைத்தான். ஸோ யூ வில் கெட் திஸ் ரெஸ்பான்ஸ். பிங் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பாங் மீன்ஸ் சக்சஸ். ஸோ நேற்றே உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் யூ வில் கெட் 2 different colors. One is green means there is no change and everything is working fine. Yellow இருந்ததுன்னா there is change. ஸோ இதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா லைக் ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் ஒரு பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ வில் பி இன்ஸ்டாலிங் ஏ பேக்கேஜ் கால்ட் I'll use the repository like பேக்கேஜ்னு இந்த மாடல் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ வாண்ட் டு பாஸ் அன் ஆர்குமெண்ட். என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன்னா யூ ஹவ் டு மென்ஷன் -a கொடுக்கும்போது ஸோ இயர் ஐ வாண்ட் டு மென்ஷன் த சாஃப்ட்வேர் நேம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து ஐல் பி யூசிங் கிட் பண்ண போகிறேன். தென் யூ ஹவ் டு மென்ஷன் த ஸ்டேட் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டால் பண்ணணும்னா ப்ரெசென்ட், ரிமூவ் பண்ணணும்னா ஆப்சென்ட், அப்டேட் பண்ணணும்னா யூ ஹவ் டு புட் லேட்டஸ்ட். ஓகேவா. ஸோ ஐல் புட் ப்ரெசென்ட். தென் இதுக்கு நம்ம ரூட் ப்ரிவிலேஜஸ் கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். இஃப் ஐ கிவ் இப்போ நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சி வாட் இஸ் இஸ் த கமாண்ட் ஹேஸ் டு பி ரன் அண்டர் த root user. So you are getting error, right? See so the same thing you will get here also. See permission denied. So another I can read it. So to how to run this as a user na you can use -b கொடுத்தீங்கன்னா b means became root கொடுத்தீங்கன்னா it will install that particular software.
See, ஒன்னுத்துல it shows green. So it shows green here. In the particular like server la, it is green. It means it already there. So அதனால I didn't do any changes. இங்க பாத்தீங்கன்னா yellowல இருக்கு. It means I changed something. It means they installed Git. So இதே நம்மளுக்கு Gitோட வெர்ஷன் நீங்க பார்க்கணும்னா instead of package there is one more module called command model ஒன்னு இருக்கு, or you can write shell model எழுதுனீங்கன்னா you can able to pass it. So we know you want to get it hyphen version கொடுத்தீங்கன்னா see இந்த version 2.43 இருக்கு, இங்க 2.47 இருக்கு. We'll check it why it is like that. So get 2.4.71 இருக்கா. So first one was this is good. So we'll check on the Ubuntu. So by default Ubuntuல இந்த version தான் இருக்கு. So if you want to update to latest, right, instead of present you can have latest. Start பண்றேன். Okay, good. So Ubuntuோட package that is a major version நினைக்கிறேன். So அதனால it is still there. It is not updating. Okay வா. So it shows green. It means both are like latest packagesல தான் இருக்கு. பிரமோத் அடிக்கடி இந்த வார்னிங் வருதுன்னா லைக் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்பவுமே கனெக்ட் பண்ணும்போது இட் வில் ஆஸ்க் யூ டு சேவ் த ஃபிங்கர் பிரிண்ட். கரெக்டா? எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு வரும், பார்த்துருக்கீங்களா? இஃப் யூ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டைம் இஃப் யூ டூ எஸ்எஸ்எஸ் கனெக்ஷன் it will ask us to store fingerprint. How I mean, right? So let me go, let me connect. I'll take this. Yeah, I'll take this. என்னோட git bash போறேன். I know it is in cd. Yeah, cd download la I think it will have grep. key இங்க தான் இருக்கும். So let me run. I'll show you. So if I run, right, see, by default every time you run SSH, right, it will ask you to store the fingerprint. இதே நீங்க automation skip பண்ணும்போது it will block your screen to get the input, right? So இது avoid பண்றதுக்கு you can use one option called export ansible underscore host underscore key checking. இந்த வேரியபிள நீங்க false செட் பண்ணா it won't ask you this. இதே போல உங்களுக்கு கேட்காது. So I'm saving this. If I run again, right, see, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு சர்வர் நீங்க ஆட் பண்ணிட்டு செக் பண்ணும்போது you won't get this path. ஓகேவா? ஸோ ஒரு பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு will be using this command. இது வந்து காமனா லைக் இஃப் யூ ஆர் லைக் இது வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து காமன் ஃபார் போத். எப்படி சொல்றது, போத் ஃபார் எந்த ஃபேமிலியாக இருந்தாலும், ரெட் ஹேட் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே, லைக் டிபிஎன் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே, காமன். இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ரன் a particular, right, you can use this here. So here I'll be using, instead of git I'll use httpd. httpd கொடுக்குறேன். இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஃபேமிலிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு மீன்ஸ் RHEL ரெட் ஹேட் அந்த சிமிலர் வச்சிருக்காங்களா, லைக் அதுக்கு மட்டும் இட் வில் சப்போர்ட். Ubuntuக்கு you will get an error. See, I'll show you. See, here it installed successfully on Linux.
installed successfully. See, it installed successfully. We can able to see the path. But இங்க உபுண்டுல it throws error. என்ன error throw பண்ணுதுன்னா, see, the package manner you should use apt. apt தான் நீங்க யூஸ் பண்ணணும். So other than that you can't use it. சொல்லி it throwing me error. So make sure இது நம்ம playbook எழுதும்போது adoc commandsல you can't set conditions. But playbookல எழுதும்போது we can write conditions. I'll teach you when we learning playbooks. Okay, let me show you something. So absent is to remove. It removed. Okay. So okay. So we'll create another. Okay. Ansible பார்த்தீங்கன்னா, to run Ansible commands, you have two options. Two options. One பார்த்தீங்கன்னா, we call it as adoc commands. Second பார்த்தீங்கன்னா, playbook. adoc commands nothing but நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட்ல டைரக்டா ரன் பண்ணுவோம், ரைட்? ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ்ல போட்டுட்டு லைக் ஷெல் ஸ்கிரிப்ட் இல்லாம லைக் கமாண்ட் மட்டும் நம்ம ரன் பண்ணுவோம் பாருங்க. இப்போ லைக் சிமிலர்லி ஃப்ரீ மெமரி செக் பண்ணுறதுக்கு ஃப்ரீ -m. ஸோ இதே போல் யூஸ் பண்ணும்போது வி டைரக்ட்லி ரைட் கமெண்ட்ஸ், ரைட்? த சிமிலர்லி அடாக் கமெண்ட்ஸ். அடாக் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டைரக்டாக எழுதுறது லைக் ஹவு வி ரைட் ஃபார் இந்த பிங் கமெண்ட்ல எழுதணும்ல. ஸோ ஆன்சிபிள் -i inventory file, then host pattern என்ன வேணுமோ அது, then you have to mention the module name. Then arguments are optional. Some commands it won't take arguments. So in case if you want to pass arguments எதாவது pass பண்ணனும்னா you have to use arguments pass பண்ணிட்டு எழுதணும். ஸோ ஒரு பிளே புக்னா எப்படி இருக்கும்னா, ஸோ இதே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேருக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன அடாக் கமெண்ட்ஸ் எழுதிருந்தோம்? டு இன்ஸ்டால் a software, what we did, Ansible -i, then the host name, எந்த ஹோஸ்டோ அதுக்கு மென்ஷன் இன்வென்டரி ஃபைல் வந்து இன்வென்டரி ஃபைல் கொடுத்தீங்க. then -m module we used Ansible dot built in dot package or m. நீங்க எது வேணா கொடுக்கலாம், package or m or dnf or apt, anything you can give. Okay. So you can pass it anything. Then the name, arguments நான் சொன்ன மாதிரி you have to pass it in a, either you have to give in single quotes இல்ல double quotes. complete arguments வந்து you have to pass it in a single quotes or double quotes. So try to always use double quotes. Okay. Name equal to என்ன software package, then the state போனீங்கன்னா either present, absent, enabled, then present, absent, enabled, update, latest. You can use any one of this state, then you can close. Then you have to mention b. B is nothing but became root. So you can use singular b -b எழுதலாம். If you want to use, right, you can use became. You complete கூட எழுதுனா இது வந்து ஒரு பேக்கேஜை நீங்க வந்து அடாக் கமெண்ட் வழியா எழுதுறோம்.
இதே ஒரு பிளேபுக் வழியா நம்ம எழுதுறோம்னா, so to assist you to write playbooks, right, you can use either Ansible ஓட plugins extensions யூஸ் பண்ணலாம். So it will help you to validate while you writing. Let me go and like you go to this extension, try to search Ansible. Ansible check பண்ணீங்கன்னா you will have a direct Red Hat ஓட support இருக்கும். So install that plugin. Okay, it got installed. So நம்மளோட playbook it will automatically you will use. So playbookல ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு playbook நம்ம எழுதிட்டு need to install a software. So how we have to write? So first we have to write the you have to use with the this one list symbol கொடுத்து தான் எழுதணும். So name, then என்ன நீங்க பண்ண போறீங்க? So I want to do install install Nginx software எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. Nginx software நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். Then where I want to install? So I want to install under anything, எந்த particular thingல பண்ண போறேன்னா I want to hostல I'll be using for all ஓட இதுல யூஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண கண்டிப்பா ரூட் தேவை, ரைட்? ஸோ ஃபார் தட் வி யூஸ் பிகேம், ரைட்? ஸோ இங்க கூட நீங்க பிகேம் கொடுக்கணும். ஸோ இங்க கொடுக்கும்போது நாட் இயர் இங்க கொடுக்கும்போது கொடுக்கும்போது எஸ் யூ ஹேவ் டு மென்ஷன் எஸ். தென் இங்க தான் நீங்க டாஸ்க் கொடுக்க போறீங்க. ஸோ டாஸ்க் இன் த சென்ஸ் என்ன ஒர்க் பண்ண போகுது. ஸோ வாட் திஸ் பிளே புக் டூ? ஸோ ஒரு பிளே புக் பார்த்தீங்கன்னா இட் கேன் கண்டெயின் எ சிங்கிள் டாஸ்க் ஆர் மல்டிபிள் டாஸ்க், என் நம்பர் ஆஃப் டாஸ்கஸ் நம்ம எழுதலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் த சேம் லைன். இட் மீன்ஸ் இது எல்லாமே ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் லைன். இப்போ டாஸ்க் பார்த்தீங்கன்னா கொடுத்தோன்னா டாஸ்க் வந்து இட் ஷுடன்ட் ஸ்டார்ட் வித் இயர். ஏன் டாஸ்க் இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னா தீஸ் ஆர் சைல்டு. டாஸ்க்னா இப்போ இது கீழே வருது, டாஸ்க் கீழே வருதுனால த லிஸ்ட் எப்படி சொல்றோம், இதோட லிஸ்ட். இது எல்லாமே நார்மல் லைன்ஸ். இது கிட்ட வரும்போது இட் வில் கம் அண்டர் த லிஸ்ட். லிஸ்ட்னா நம்ம டாஸ்க் லிஸ்ட் பண்றோம்ல, வி கேன் ரைட் 1 or 2 லிஸ்ட், ரைட்? ஸோ அதனால இட் ஷுட் ஹேவ் அ இண்டென்டேஷன். ஸோ டாஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது, இட் ஷுட் ஹேவ் ஒன் இண்டென்டேஷன், தென் யூ கேன் ரைட். ஸோ த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இஸ் நான் என்ன எழுத போறேன், I'll be இன்ஸ்டால், எனக்கு Nginx இன்ஸ்டால் பண்ண சொல்லி நம்ம சொல்ல போறோம். So I want to use this in the software. So நம்மளுக்கு தெரியும் we have to use என்ன package into, you know, right? Ansible dot built-in dot package. நம்ம பேக்கேஜை யூஸ் பண்ணுவோம். தென் இதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது கீழே அண்டர் என்ன நேம், என்ன நேம்ல நம்ம எழுத போறோம், Nginx. என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறோம்? ஸோ Nginx இன்ஸ்டால் பண்ண போறோம். the state we have to mention the state. ஸோ இது அப்படியே நம்ம இந்த நார்மல் கமாண்டை பிளே புக்கை நம்ம மாத்திட்டு இருக்கோம். ஸோ ஸ்டேட் இஸ் ப்ரெசன்ட் கொடுத்துட்டு, ஸோ if we close here, right, your playbook will work. ஓகேவா? ஸோ let me validate. So I'll take this as a separate YAML one. Nginx install dot YAML. So நான் சொல்லியிருந்தேன் it should be YAML, right? So இதை நீங்க செக் பண்றதுக்கு it is too many spaces இருக்கு. Let me correct it. Okay, too many packages, spaces.
Okay, let me remove the spaces. Okay, too many spaces. Should come under host became. So it shouldn't come here. So or you can use YAML validator. இந்த indentation கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்றதுக்கு you have a tool called YAML validator. So if you go right, உங்களோட YAML நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா it will validate maps line 6. It have a issue. Why it having issue? Map key must be unique at line 6. So okay, இது you don't need here in the column தேவையில்லை. So that's why it shows here. It is correct. You don't need that. So it should under here. Okay, so if we give right, we check here. See, நம்மளோட AML validation is good. So இது கீழே தான் நம்மளுக்கு வரணும். இந்த நேம் அண்ட் ஸ்டேட் இது கீழே வர்றதுனால it is good. So இதை எப்படி ரன் பண்ண போறோம்? So we have to run this file. How to do that? Go to your controller. So I'll be saving here. So okay, I have list, right? So I will create a playbook here. So PI first, I'll give it the same name. Install nginx.yaml. Okay, put it. I'm saving this file, copying this file and pasting. So now save it. இது எப்படி நம்ம ரன் பண்ணனா, we have to use Ansible -playbook, then -m. So before that, list நம்ம எதுவுமே எழுதல, right? So we have to give that list. So இங்க லிஸ்ட் இருக்குல்ல, so we can use two options இங்க. என்ன பண்ணலாம்னா, in case if you want to separate your environments, so இப்போ suppose நான் இங்க வந்து the first one you should have a web கொடுத்தோம்னா, இதுக்கு web கொடுத்துட்டு web server or something I'm giving it, right? Or இங்க நான் prod கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். prod கொடுத்தோம்னா we can group list of services நம்ம group பண்ணிக்கலாம். So like in case if I want to use a dev, right, I can use dev கொடுத்துட்டு if I want to do something particular மொத்தத்துல நான் ரன் பண்ணேன்னா we can run it. So இங்க நம்ம இங்க all கொடுத்தோம்ல, இங்க I want to run it only on prod, I can run. So prodல என்னென்ன சர்வர்ஸ் குரூப் ஆயிருக்கோ அந்த சர்வர்ஸ் மட்டும் it will run. See, அந்த பர்டிகுலர் பிளேசஸ்ல மட்டும் it will run that server. So நீங்க குரூப் பண்ணிக்கலாம், or you can want to run எல்லாமே ரன் பண்ணனா you can use all. Instead of prod you can use all கொடுத்தீங்கன்னா the inventory file இருக்க எல்லா சர்வர்ஸுமே it will run the Ansible command. It will run all the Ansible command here. See, so I will remove the here. Sorry, remove இல்ல, absent. ஓகே, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு பிளேபுக் நான் ரன் பண்ணுறேன்னா வில் கோ டு சிஆர் பிளேபுக் விஐ. ஓகே, இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், ஹோஸ்ட் ஆல் கொடுத்துருக்கேன். இட் வில் ரன் ஆன் ஆல் சர்வர்ஸ். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ரன் இன் பர்டிகுலர் அந்த குரூப் பண்ணதில் எதுலாச்சும் ஒன்றுத்துல மட்டும் நீங்கள் ரன் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் ப்ராட்.
prod வேணும்னா prod எழுதலாம், இல்ல dev எழுதுனா you can evaluate dev. So I'm using all. இங்க all தான் நான் ரன் பண்ண போறேன். So how to run this னா Ansible -playbook கொடுத்துட்டு then the same host pattern. So what I want to write அவ்வளவுதான். So if I run so become s கொடுத்தனே why is not running. Okay, so what I did, right, I didn't pass the inventory file. So -i கொடுத்தா but I didn't pass the inventory file, right? என்ன வேணும்னு நம்ம சொல்லவே இல்லை, right? So let me clear. Let me run. -i கொடுத்தா but I didn't mention the inventory. Where is inventory, right? So inventory இது கொடுத்துட்டு it run. See, first it will gather facts. நான் facts நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன், then we'll go one by one. ஒரு மாடுலா பார்க்கும்போது see it got changed. இப்போ நீங்க அதே செகண்ட் டைம் ரன் பண்ணீங்கன்னா see something changed, that's why it's green. If nothing is changed, right, green. இததான் இடம் பட் என்ன சொல்றோம், நான் நேற்று சொல்லியிருந்தேன் லைக் why shell script எதுவும் டிஃபரன்ஸ்னா shell script again it will try to install. இங்க என்ன பண்ணும்னா it will check with the actual state versus desired state. Actual என்ன ஸ்டேட் இருந்ததுன்னா ஏற்கனவே we have HTTP install. First runல it got HTTP install ஆனதுனால செகண்ட் வாட்டி பார்க்கும்போது it will check already installed, so I don't do any changes. So அதனால it shows in the green. ஓகேவா? So see single playbook வச்சுட்டு I can able to install multiple servers. So this is how you can use to எப்படி சொல்றது, இந்த playbook வச்சுட்டு you can able to install your packages. So இப்போ இந்த பேக்கேஜ் வந்து டவுன்லோட் தான் இருக்கு, பட் we never started. ஸோ இப்போ நீங்க போனீங்கன்னா ஓகே, ஸோ இஃப் யூ செக் த ஸ்டேட்டஸ், ரைட், sudo system ctl status nginx கொடுத்தீங்கன்னா nginx சாரி nginx பார்த்தீங்கன்னா லோட் ஆயிருக்கு, பட் இட் இஸ் இன்ஆக்டிவ். இதே பிளே புக்ல நம்ம எப்படி ஆக்டிவ் பண்ணுவோம்னா யூ ஹவ் டு ரைட் ஒன் மோர் டாஸ்க். ஸோ நான் சொன்ன ஒரு டாஸ்க் வந்து இட் கேன் ஹாவ் மல்டிபிள் டாஸ்க், ரைட்? ஸோ வென் யூ ரைட்டிங் செகண்ட் டாஸ்க் இங்கே ஸ்டார்ட் ஆகக்கூடாது, இட் ஷுட் ஹேவ் இயர். இந்த டாஸ்க் ஸ்டேட்டா யூ ஹவ் டு ரைட். ஓகே, ஸோ ஐ வில் பி ரைட்டிங் த டாஸ்க் இயர். ஓகே, ஸ்டார்ட் பண்ண போறேன். லைக் ஐ எம் கிவிங் நேம், ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் okay, so okay, so then I want to come like why so okay, let me system d in the package use பண்ணி என்ன நேம் package nginx பண்ண போற state should be started na it will true. Enabled கொடுத்தோம்னா post restart கூட நம்மளோட சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். so I'll copy here complete command copy பண்ணிக்கிறேன். then go to your controller node pi. so I'll be deleting all the lines. Okay, pasting the new lines. File save பண்ணிட்ட. If I run again, right? See, the first task is good. Second task la one server la it got automatically started. அதனால no changes. So second la it changed. So if you check, right, இங்க இப்ப status நீங்க check பண்ணீங்கன்னா see it is active now. Active and running. If you give here also, see it is active. So we have started. So in the time பார்த்தா கூட you can able to see it started at
216. நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி when we installed the software, right, அந்த டைம் it got started. பட் இங்க பாத்தீங்கன்னா it started just now. So ubuntuல it got ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணனே it got started automatically. இங்க பாத்தீங்கன்னா it's not started automatically. So in case if you want to do a start, right, you can use this playbook to start the services. So இதே இன்னொன்னு எழுதணும்னா you can write under the same task. So if you want to Nginx run ஆகுதுன்னா you can use this model to check. Okay வா? I don't want to like make you confused now. So ஒரு பேசிக் பிளேபுக் பாத்தீங்கன்னா லைக் இப்படிதான் இருக்கும். ஸோ ஓகே, ஒரு பேசிக் பிளேபுக் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் Ansible is to run a single command. ஸோ நம்ம சிங்கிள் லைன்ல எழுதின கமாண்டா இஃப் யூ வாண்ட் டு ரைட் லைக் பிளேபுக்னா பிளேபுக். ஸோ இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். லைக் நான் நேற்று நம்ம பார்க்கும்போது we talk about reusability, right? Readable and maintainable, right? Also reusable. நான் சொல்லல. ஸோ reusable. இந்த reusable பத்தி லைக் கோயிங் ஃபர்தர் ஒரு கிளாஸ்ல சொல்றேன். இதே பிளே புக் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி we can use it for many thing. இது எல்லாத்துலயும் நீங்க யூஸ் பண்ணனா இட் இஸ் சிம்பிள். இதை ஒரு செல் ஸ்கிரிப்டா நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு லைக் சாரி இந்த கமாண்டை நீங்க ஷெல் ஸ்கிரிப்டா நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு வேர் யூ ஆர் கெட்டிங் த பேக்கேஜ் நேம், ரைட், அந்த பேக்கேஜ் நேம் எடுத்த நீங்க லைக் ஆர்குமெண்ட் யூசர் கிட்ட இருந்து வாங்கிட்டு நீங்க பண்ணலாம். இட் மீன்ஸ் right, Ansible -i the inventory file, then you can use Ansible dot built-in dot package. இங்க தான் நீங்க you will be passing arguments, right? பாஸ் பண்ணும்போது you can use I said you can write name equal to $1, then state equal to present, then you can close and you can use -b. இது கொடுத்தீங்கன்னா you can install like dynamic நீங்க யூசர் கிட்ட வாங்கி எழுதலாம். It means I will write here let me install git இருக்கு. git remove பண்ணிட்டோமா? let me see. yeah, http return remove பண்ணிட்டோம், right? okay, let me not httpd will have a different package I'll remove http I'll remove git. okay, ரெண்டுத்துலயும் நான் கிட்ட ரிமூவ் பண்ணிட்டேன். so I will create one shell script for automate. so automate net.sh கொடுத்துட்டு I'll write a script. so you have to use okay, I'll write -bin /bash. so இங்க வரும்போது you can paste that command particularly. so I will copy this command Ansible -i the inventory file, then the model I am using built-in package, then I have to use -a. so -a என்ன யூஸ் பண்ண போறேன் நேம், இங்க பொசிஷனல் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண போறேன். so you have to mention $1 state present -b. ஓகேவா?
இதை நான் ஷெல் கமாண்டா ரன் பண்ணா ஐ கேன் ஏபிள் டு ரன் தட். ஸோ ஓகே, chmod sx automate making as a batch file ரன் பண்றேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டை நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். you can run automate data. கண்டிப்பா நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாதான் it will run, right? So we have to pass one argument. So what argument we can pass? We can pass git. Okay, will pass git கொடுத்தீங்கன்னா wait again. market makes sense in adopt municipal list municipal built-in package FNA கொடுப்போம். it will take it will give maybe okay. See, I forgot to mention all mention பண்ணவே இல்லை. So that is the error. So we'll fix it. So list பண்ணா but எந்த server I didn't mention, right? So to mention you have to use all. Copy பண்ணிட்டேன். Let me remove it and paste and close it. இப்போ ரன் பண்ணோம்னா it will run. So it should get but 5. So I did something. List all. Okay, again I did something. So it should come after here, not okay. So I did small mistake. So list அப்புறம் all, then the model you have to use. Okay, so that's the இப்போ பாத்தீங்கன்னா it will run. நீங்க எந்த பேக்கேஜோ காமனா யூஸ் பண்ணி you can pass as a like conditional arguments நீங்க பாஸ் பண்ணிட்டு you can put it. See, it got installed on both servers. See, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், it automatically restarting the services for us Ubuntu. So if you see the facts, right, இங்க பாத்தீங்கன்னா it says just installed. It says just installed. But இங்க facts பாத்தீங்கன்னா see it restarting some services. நீங்க like we installed another Nginx பார்த்தோம்னா நீங்க பாத்தீங்கன்னா you can able to see these comments இங்க automatically why it got started, right? You could see in the factsல பார்க்கும்போது you can know why it got restarted. Okay, so இதுல any doubts இருக்கா உங்களுக்கு? No, Pramod. Okay, so practicing time. இன்னும் like I'm start a little bit, நிறைய இருக்கு like mod adoc comments we love so much things. So basic understanding na adoc command na like in a single line command you can write many things. So இதுல என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, so what like popular models we use, so அதெல்லாமே will be go one by one. Before that inventory file பத்தி பார்ப்போம். Like we have in this inventory file, right? In the inventory file we can group it. So எப்படி வேணா குரூப் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். லைக் இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் த குரூப் இந்த மெத்தட் மாதிரி தனித்தனியாக கொடுத்து யூஸ் பண்ணலாம். யூ வாண்ட் டு யூஸ் கம்ப்ளீட்னா யூ கேன் யூஸ் திஸ் கம்ப்ளீட் இன்வென்ட்ரி ஃபைல். இந்த கம்ப்ளீட் இன்வென்ட்ரி ஃபைல் யூஸ் பண்ணலாம். ஆர்
or you can use it in YAML. In the inventory file kuda you can convert into YAML format and you can use it. So convert me this to YAML format for Ansible inventory. நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுங்களா, இதை கூட you can use it like here. So yeah. Inventory file நீங்க you can write it like here. So you can write it either this way or you can use it like this way. So it is your convenience. நீங்க எப்படி group பண்றீங்களோ you can group it. You can group it anywhere like this or this or that. It is your choice. நீங்க எப்படி உங்களுக்கு எழுதணும்னு தோணுதோ you can edit. So அப்போ promote இப்போ prod இருக்கு, dev இருக்கு. So I'll be creating one more server called testing something, testing, or I can use create one more server called like both நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. both இல்லைன்னா I can use either one. சரி ஓகே, வெப் சர்வர்னு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெப் சர்வர் எல்லாமே நான் குரூப் பண்ணுறேன். ஸோ கன்சிடர் வெப் சர்வர் நான் கொடுக்கும்போது இங்கே நான் ஹோஸ்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரிப்பீட்டடாக வர்றேன்னா இட் கேன் ரிப்பீட்டட். ஸோ இங்கே இருக்க சர்வரை யூ கேன் புட் இட் அஸ் ஹியர் ஆல்சோ. You can put it here also. Also you can add other services like 10 dot something. I'm giving a random numbers. So anything, it won't like come more than 255. Okay, so anything, any web server host நீங்க பண்ணலாம். But just we are grouping it. இந்த web server மட்டும் நீங்க ரன் பண்ணனும்னா இந்த hostல நீங்க போகும்போது you can mention anyone. So if I want to run as a web server, right, web serverல இருக்க சர்வர்ஸ் மட்டும் நான் ரன் பண்ணனும்னா you can use it. So இதே போல தான் பண்ணலாம்னா you can put it in OS family கூட. So sometimes you can put like OS family வச்சிட்டு கூட so I want to run it in RHEL family. So RHEL family run பண்ணனும்னா RHEL family குள்ள நீங்க ரன் பண்ணனும்னா you can run it. So in the I'm giving OS RHEL family na Linux family. So இது மட்டும் தான் Linux. So இது மட்டும் ரன் ஆகுனா எனக்கு போதும். இங்க மட்டும் இந்த playbook run ஆனா போதும்னா you can write it. So in case if you want for Debian, right, you can write for Debian. Debian in the sense Unix, like Unix based operating system. So நீங்க எழுதி you can write it. So I'll be giving hosts here. Then you can copy this. So copy பண்ணி you can run it. So இதே போல நீங்க group பண்ணி கூட you can run it. So you can either this way or this way. Most of the organization பார்த்தீங்கன்னா they will follow this. ஏன்னா இப்போ இங்க ஆல் கொடுக்கும்போது it will run all the servers, எல்லா சர்வர்ஸ்மே it will run. So ஆலோட சில்ட்ரன் இது கிட்ட சில்ட்ரன்ல இருக்கிறதா லைக் இந்த ப்ராட் குரூப்பிங், ப்ராட், டெவ், வெப் சர்வர், ரில், டெபியன். ஸோ இதுல நீங்க எது வேணுமோ யூ கேன் ரன் இட். இந்த போஸ்ட்ல யூ கேன் மென்ஷன் இட். ஸோ ஐ வாண்ட் டு ரன் இங்க ப்ராட் தான் நான் ரன் பண்ணணும்னா யூ கேன் மென்ஷன் ப்ராட் மட்டும் இட் வில் ரன். இந்த பர்டிகுலர் சர்வர் மட்டும் ரன் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ரைட் யுவர் இன்வென்ட்ரி ஃபைல்ஸ். ஸோ இது என்ன ஃபைல் ஃபார்மேட்ல வேணா இருக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஆர்கனைசேஷன்ல இன்வென்ட்ரி ஃபைல they will start save in .ini formatல சேவ் பண்ணிருப்பாங்க. So what this ini format na, basically we call those as a inventory format. So they will save like this in the group. இதே மாதிரி group பண்ணிருந்தா they will call this as a ini file. So you can save any like any extension, still it will work. Okay வா, this in the inventory file மட்டும். Okay, ஸோ இதுல எனி டவுட் இருக்கா இந்த குரூப்பிங்ல உங்களுக்கு? No, Pramod. Okay, so then we'll talk about CFG file. நீங்க CFG file is nothing but inventory file முடிச்சிட்டோம். Then we'll talk about Ansible CFG file. Okay, Saravanan mute போறீங்களா? Okay, thank you. Okay, CFG file nothing but இந்த ஃபைல் எங்க இருக்கும் ப்ரோமோட்னா, if you go and check, right,
Ansible version நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். See, there is the option seeing like config file equal to none. The config file is none காட்டுது, right? So what it mean, right? இப்போ நம்ம டிஃபால்ட்டா எதனா ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பிளே புக்கோ இல்லை ஒரு ஆன்சிபிள் கமாண்டோ நம்ம ரன் பண்ணும்போது we are giving this -i, right? -i கொடுத்து we are giving -i then the list, அந்த லிஸ்ட் கொடுக்குறோம்ல. ஸோ to avoid that we can write as a default in the cfg file we can write it. எப்படி எழுதணும்னா you can write, so let me create that file first. ansible dot cfg, in the file, in the sense default configuration it will take. How will you write? So you have to mention, you have to go insert, then okay, so here I am writing defaults, then இங்க வரும்போது inventory file நம்ம default every time whatever you run, right? Inventory if you give, then the file name எங்க இருக்கு? You have to mention the complete path, or let me duplicate it. So LL கொடுத்தீங்கன்னா we have here, right? So pwd கொடுத்தீங்கன்னா it is under home and setmeanல it is there. So you can go and paste the file. So இந்த பார்ட்ல தான் டிஃபால்ட்டா இருக்கு சொல்லி நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா it's fine. When you run the Ansible version again, right? See, it pick the config file. எங்க இருக்கு? ஹோம்ல and adminல cfg file இருக்கு. If you list, right? See, இந்த file இருக்கு, right? So இப்போ what I can do, right? Directly I can run my playbook. I don't want to mention I. So instead of that, I can mention all, then the package name ansible dot built-in dot I'll use ping module use பண்றா, so I have to use hyphen. Okay, ansible built-in ping module use பண்றேன்னா I can directly pass it. Ansible I can use hyphen ping கொடுத்தோன்னா it automatically check, but இங்க I didn't pass any. You could see, right? I didn't pass anything. எதுவுமே நான் இங்க பாஸ் பண்ணவே இல்லை. ஸோ இட் மீன்ஸ் இந்த ஃபைல் டிஃபால்ட்டா it took all file. Promote அப்ப இந்த ஃபைல் எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும்னா நோ. இஃப் ஐ கோ அவுட் சைட் ஆஃப் திஸ் டைரக்டரி, இப்போ நான் இங்க இருக்கேன், ஐம் ஹியர், ரைட்? pwd என்னோட யூசர் பாத்ல இருக்கு. இஃப் ஐ கோ டு டெம்ப் டைரக்டரிக்குள்ள போயிட்டேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபைல்ஸ். இப்போ நான் இங்க ஆன்சிபிள் ஐஃபன் வெர்ஷன் பாத்தீங்கன்னா சி கான்ஃபிக் ஃபைல் இஸ் நன். ஸோ கான்ஃபிக் ஃபைல் வந்து இங்க நன், இங்க இல்லைன்னா தேர் இஸ் எ பிரசிடென்ஸ். என்ன பிரசிடென்ஸ் சொன்னீங்கன்னா ஐ ஷோ யூ ஹியர். யா, ஓகே. ஸோ நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணணும். லைக் ஐ வாண்ட் டு யூஸ் இட் ஆன்சிபிள் த்ரூ அவுட், ஒரே கான்ஃபிக் ஃபைல் நான் யூஸ் பண்ணணும்னா யூ கேன் சேவ் தோஸ் ஃபைல் இன் at, let me go with sudo cat /etc குள்ள ansible குள்ள, then you will have a ansible. இந்த பாத்குள்ள போயிட்டீங்கன்னா லைக் ஐ cd first. So let me go. Okay,
So in the path you can create that config file here. Suppose if I want to here write, I can use the same config file. Let me copy that, or I can move the copy panla sudo copy before we can write it. That would be a better option. So I'll copy here. So இங்க நான் எழுதணும்னா you can write it sudo vi ansible.cfg. If I write it right, so wherever I go, wherever எந்த பாத்துக்கு நான் போனாலும் இப்போ வந்து என்னோட ஆன்சிபிள் வெர்ஷன்ல நான் பார்க்கும்போது இந்த ஃபைல் காட்டும் எனக்கு இடிசியில் இருக்க ஃபைல் காட்டும். சப்போஸ் இன்கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு கோ டு ஆப் டைரக்டரிக்குள்ள போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப் டைரக்டரிஸ் ஃபார் ஆப்ஷனல் டைரக்டர். ஸோ இங்கே இந்த ஏடபிள்யூஎஸ் ஃபோல்டர் தான் இருக்கு. ஸோ இஃப் ஐ ரைட் ansible -hyphen version, it shows the path. But if I go to my home directory, if I do ansible version, right, இங்க வரும்போது என்னோட ansible ஃபைல் தான் காட்டும். இட் மீன்ஸ் த ப்ரெசிடென்ஸ்னா எது டாப் ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணோம்னா config file will help us to load the default values. One second. So it will help us to load default values in case we haven't passed anything. எதுவுமே நம்ம பாஸ் பண்ணலன்னா by default it take. Then the precedence, the priority. Priority எடுத்தீங்கன்னா let it be. Priority எடுத்தீங்கன்னா the first priority பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர்ல இருக்க ansible ஃபைல் தான் it will take as a first priority. Okay, இது in your home directory. உங்களோட home directoryல இருக்க home directory it will take as a first priority. So in case if you want to use it for other things, so you can use it etc/ansible ansible.cfg. It will take the second priority. So you can have a different cfg file to work on it. Sometimes நாங்க எப்படி பண்ணுவோம்னா like how our structure would be, right? So I'll show it here how it will be, right? So make directory will have a different structures. demo ஒன்று இருக்கும், prod ஒன்று இருக்கும், prod will have one prod, then test QA. If you have different environment, we'll have like this in the folder structure dev, prod and QA. இதுக்குள்ள will have the config file for each environment. Will have a config file, and the config file இருக்க inventory மட்டும் we can run it. So it is your wish. நீங்க எப்படி வேணா run பண்ணலாம். Make sure that when you running your command, make sure to read your cfg file. cfg file என்ன கொடுத்திருக்காங்கன்னு. Then one more thing, நம்ம export கொடுத்திருந்தோம்ல, export ansible host key checking கொடுத்திருந்தோம், right? By default you can add it in the config file too. So vi, so you can add that too. So I can add here also ansible host underscore key checking. Okay va, key கொடுத்துட்டு you can have option false.
நீங்க இங்க கூட சேவ் பண்ணலாம். இட் ஒன்ட் செக். ஓகேவா? நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் the server is restarted, right, and the particular variable it get deleted, right? So in case if you want to use it, right, you can use that. Okay. Is a CFG file, you have a clear idea, right? If CFG file என்னன்ட்டு. Yes, Pramod. Okay. So அதே போல வில் டாக் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் நம்ம பார்ப்போம். லைக் அடாப் கமெண்ட்ஸ்லேயே என்னென்ன மாடல்ஸ் ரொம்ப முக்கியம்னா, யூ வாண்ட் டு நோ பிஃபோர் மாடல்ஸ். நம்ம மாடல்ஸ் எப்படி நம்ம சர்ச் பண்ணலாம்? லைக் ஒரு வாட்டி இன்டர்நெட்ல போய் நம்ம சர்ச் பண்றதோட என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னா, இஃப் யூ வாண்ட் டு கோ ஆன்சிபிள் மாடல்ஸ்குள்ள போனீங்கன்னா there is ton of models, ton different models இருக்குல்ல. இதே நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து நம்ம சர்ச் பண்ணணும்னா you can use this option ansible -doc -ir1 not sure doc then the என்ன மாடல் நீங்க வேணுமோ you can search it. So for that grep I want to search copy model na, you can give copy na. I think you have to use option 1 option IR. This is coming. Doc hyphen, okay. L, sorry, not one. This L, okay. To list hyphen L. See, it says copy model. So built-in copy or copy copy files to remote location. So in case if I want to do shell command மட்டும் நான் ரன் பண்ணணும்னா I can use this. See, இப்போ இந்த shell command வந்துருச்சு. So I want to know what this particularly it does. So what arguments it take, என்ன பண்ணும், இது எல்லாமே நம்ம பார்க்கணும்னா you can use ansible -doc, then the module name, complete module name. இந்த module name what we call as FCQN சொல்லுவோம். Let me paste it. See, இந்த module name வந்து what it do. So if you give space, right, it will go the next page. என்னென்ன பண்ணும், like what it takes, notes எல்லாமே it will give you. Even it give you the sample playbook how to run. So you can able to see that. இது உங்களுக்கு கன்வீனியன்ஸா இல்லைன்னா you can use this. இங்க போயிட்டு you can search your module name. So I want to use, this module name Ansible built-in shell கொடுத்து if I want to use it, right, or you can use, okay. Wait. So இங்க போனீங்கன்னா it will show you what it takes, என்னென்ன parameter எடுத்துக்கோ. So you can see here also you can able to see a basic commands, என்னென்ன like a basic playbook என்னென்ன பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணா எப்படி பண்ணலாம். ஸோ யூ கேன் புட் இட் லைக் ஷெல் கொடுத்துட்டு யூ கேன் ரன் இட் பண்ணலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் நேம் இருக்குல்ல, we call this as a FCQN சொல்லுவோம். வாட் இட் மீன், ரைட்? நீங்க சப்போஸ் நெட்வொர்க்ல இருந்தீங்கன்னா நீங்க இந்த நேம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க. FQDN சொல்லுவாங்க. FQDN மீன்ஸ் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் சொல்லுவாங்க. பட் இங்க FQCN இங்க என்ன சொல்லுவோம்னா, இங்க what we call it at FQCN, what it we call it fully qualified collection name சொல்லுவோம். collection name சொல்லுவோம். So it means whenever you are searching a model or when you are using a model in your playbook or attack commands கொடுக்கும்போது you have to follow a good practice called giving complete FQN. இந்த complete path இதுதான் like Ansible, இது அதோட model, then which
like built in the sense Ansible ஓட own model collection, then என்ன மாடல் யூஸ் பண்ண போறோம், ஷெல் மாடல் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே கொடுத்தாதான் இட் இஸ் லைக் a good practice that you can able to write a playbook for your automation. ஸோ என்னென்ன கமாண்ட் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ வாட் கமாண்ட் யூ ஹவ் ரைட் பார்த்தீங்கன்னா, யூ ஹவ் டு நோ ansible டாட் built-in டாட் கமாண்ட். கமாண்ட்னு ஒரு மாடல் ரொம்ப முக்கியம். Then I'll copy here. Then shell, then file module, then copy module, then stat, then line in file, then block in file, then you can have a template இருக்கு. Then there is one more model called fetch. Yeah, fetch. In the basic models, if you know, right, it is fine. இது தவிர்த்து நம்ம வேற எதனா யூஸ் பண்ணுவோம்னா, we saw some package models பார்த்திருந்தோம். Package model யூஸ் பண்ணிருந்தோம். So I think these are the basic models that help you to understand what is Ansible. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே like automation or DevOps ஓட இன்ஜினியர் ஆட்டோமேட் பண்ணோம்னா these models is enough. இதை தவிர்த்து வேணும்னா will add it. பிளேபுக் எழுதும் போது I will add those things. So பேசிக்கா இந்த மாடல்ஸ் தெரிஞ்சா we are good to go on. Ansible ad hoc comments பொறுத்த வரைக்கும் we are easy. So இது கூட என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ண போறோம், what are the different arguments that it goes with these models, இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா it's enough that we can able to clear interviews. மோஸ்டா இதுதான் உங்களோட இன்டர்வியூஸ்ல நீங்க பிளே புக் எழுதிருக்கீங்களா, ஒரு பிளே புக் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, தென் எப்படி எரர் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ we will discuss those things. எரர் ஹேண்டில் எப்படி பண்ணுவீங்க, தென் வால்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, வால்ட்ல இந்த பாஸ்வேர்டு எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ these are the basic questions that we will get in Ansible. So இது எல்லாமே பார்த்துட்டு we'll have an interview question too. ஓகேவா? ஸோ இதுல எனி டவுட் இருக்கா? I'll stop here. We'll continue tomorrow from the models. என்னென்ன மாடல்ஸ் நம்ம பார்த்தோமோ இது எல்லாமே will be going tomorrow. Okay? Okay, any doubt? ஹலோ பிரமோத், ஒரு டவுட் இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. இப்போ இந்த யூசர் ஆட் பண்ற கமெண்ட் எஸ்டர்டே ட்ரை பண்ணீங்க நீங்க. ஓகே, இது எதுக்காக அந்த bin -md அந்த ஹோம் இப்ப நார்மலா ஆட் யூசர் கொடுத்து admin கிரியேட் ஆயிடும். கரெக்ட். ஏன் இது -d கொடுத்தோம்னா நம்ம டைரக்டரி ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம லைக் இந்த நேம்ல தான் வேணும்னா நம்ம கொடுக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு டிஃப்ரெண்ட் நேம் யூ கேன் கிவ் இட். ஸோ ஜஸ்ட் டு கிளியர், இப்போ நம்ம ஆட்டோமேட் பண்ணும்போது this command will use for all the எல்லா லைக் பேக்கேஜஸ்க்கு will run the same command. ஸோ அதனால I use this command -s எது கொடுத்தோம்னா ஷெல் allocate பண்ணோம். in case I don't want bash shell, I want to use a different shell னா I can have a different shell. G shell யூஸ் பண்ணனா I can give a different shell to the particular user. அதனால அந்த -s கொடுத்தேன். Then -d is for to specify the home directory. நான் லைக் இம்ப்ளிசிட்டியா கொடுத்தேன். லைக் யூ கேன் ரன் இட் as லைக் நார்மலா யூசர் ஆட் கொடுத்தும் பண்ணலாம், ஆர் யூ கேன் use this command to create a specific, if you want a different one, right, you can have a different directory path. நீங்க வேற directory path கொடுத்தாலும் you can able to give the directory path. By default all user will create a home/answer. In case if you want to give in a different path, you can change the path. Okay Pramod, okay. So any other doubt? So okay, yeah, then I think we are good to wind up. We'll meet you Sunday. We try to meet. Okay, I'll text you the timings.
குரூப்ல போஸ்ட் பண்றேன். If you have any questions, you can join. Otherwise, we can meet next week. Okay, Monday. ஓகே. Okay, thank Thank you. you. Thank you. Bye bye.